ஹாய் செல்லம், எக்ஸசைஸ் 3.4 மூன்றாவது கணக்கு. காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -4/5 பை லெஸ் தென் 3π/2 மற்றும் சைன் ஒய் ஈக்குவல் டு -24/25 பை லெஸ் தென் ஒய் லெஸ் தென் 3π/2 எனில் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யை மதிப்பை காண்க. இது என்ன? இது லிமிட் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் சாமி. எக்ஸினுடைய மதிப்பு பையனா 180 டிகிரிலேருந்து 3π/2 என்னது? π/2னா 90, 3 மடங்கு 90 எவ்வளோ? 270 டிகிரி. அப்போது எத்தனாவது கால் பகுதின்னு பாரு சாமி. இது 0 டிகிரி, 90, இதான் 180, இது 270. அப்போ 180க்கும் 270க்கும் இடையில எக்ஸ் இருக்குது. அதே தான் ஒய்யும் இருக்குது. ஸோ எக்ஸ் அச்சும் நமக்கு மைனஸில் வரும், ஒய் அச்சும் மைனஸில் வரும். அண்டர்ஸ்டாண்ட் சாமி? எக்ஸும் மைனஸில் வரும், ஒய்யும் மைனஸில் வரும். அப்போ இங்கே பார்க்கும்போது காஸ் மைனஸில் வந்திருக்கு, சைனு மைனஸில் வந்துருச்சா? இப்போ இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். 4 வந்துருச்சு, 5 வந்துருச்சு. செங்கோண முக்கோணம் 4 வந்துருச்சு, 5 வந்துச்சு. இன்னொரு நம்பர் யார்? 3. பித்தாகோரியன் தொகுதிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க சாமி. 3, 4, 5. அதுக்கப்புறம் 24 இருக்குது, 25 இருக்குது. இன்னொரு நம்பர் யாருன்னா இதில் வந்திருக்கிற இன்னொரு தொகுதி 24, 25, இன்னொரு நம்பர் 7. ரெண்டுமே இது பகு எண். அப்போ ஏதோ ஒரு பகா எண் வருது, அந்த பகா எண் வந்து 7 ஞாபகம் வச்சுக்கோங்க சாமி. ஓகே செல்லம்? ஸோ இப்போ இதில் நம்ம போட வேண்டியது காஸ் தீட்டானா என்னது? காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -4/5. அப்போ மைனஸ் அப்படிங்கிறது காஸ் தீட்டா மைனஸு, சைன் தீட்டாவும் மைனஸு. கிடைமட்டமாக இருக்கிற எக்ஸ் அச்சு தான் காஸ் தீட்டா, செங்குத்தாக இருக்கிறது ஒய். ஸோ -4 ஒரு தேற்றம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் எக்ஸு. காஸ் தீட்டானா இதுக்கு அடுத்துள்ள பக்கம் -4, இது கர்ணம். எதிர்பக்கம்னா சாமி 4 வந்துச்சு, 5 வந்துச்சு, இன்னொரு 6, 3. ஓகே, நமக்கு ஏன் இங்கே 3ன்னு சொல்கிறோம்னா இது வந்து சைனும் மைனஸில் தான் வரணும். ஓகேவா? காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் -4 பை இது 5. அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, திருப்பி எழுதுகிறோம். சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் யார்? சைன் தீட்டாவும் மைனஸில் வரணும், காஸ் தீட்டாவும் மைனஸ் வரணும். ஸோ -3/5. இங்கே பாருங்கள், சைன் ஒய் ஈக்குவல் டு -24/25. அப்போ இன்னொன்று ரெண்டுமே மைனஸில் வரும்னு சொல்லியாச்சு. 24 இன்னொரு நம்பர் என்னது? 7. திஸ் இம்ப்ளாய்ஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு -7/25. காரணம் அதே தான் வரும். இது 25, இது 24, -24. மூன்றாம் கால் பகுதினால ரெண்டுமே மைனஸாக வரணும். ஓகே, இப்போ ஃபார்முலாவுக்கு போகலாம். ஃபார்முலா என்னது? காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு, காசை பொறுத்த வரைக்கும் மாறாது, காசு மாறாது, இது மாறாது, காசுன்னு தான் வரும். ஆனால் குறி போயிடும், குறி மாறிட்டு அடுத்தது வரும். ஓகே சாமி? ஈக்குவல் டு காஸ் எக்ஸனுடைய மதிப்பு -4/5 இன்ட்டு காஸ் ஒய்யனுடைய மதிப்பு -7/25 ப்ளஸ் சைன் எக்ஸனுடைய மதிப்பு -3/5 இன்ட்டு சைன் ஒய்யனுடைய மதிப்பு -24/25. ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், இதையும் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் ஒன்றே வரக்கூடாது. ரெட்டப்பட மைனஸ் பெருக்கணும் ஃபஸ்ட்டு. 7 28 பை 5 25 சேர்ந்தா எவ்வளோ சாமி? 128 ப்ளஸ் 3 12க்கு 2 மீதி 1 3 2 6 1 7. ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் பை 125. எத்தனை முறை 125 வந்தாலும் ஒரே முறை தான் போடணும். இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் 8 2 10 மீதி 1 100 வரும். ஷார்ட் பண்ணால் 25 ஆகிப்படும். 4 25, இது 5 25. ஓகே, 4/5.